ஜேம்ஸ் கேமரோட அவதார் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் இப்போதைக்கு நடந்திருக்கு. 4 கான்செப்ட் ஆர்ட்டும் அந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டிலுமே பத்தின ரிவீல் பண்ணியிருக்காங்க. 10வது வரைக்கும் அந்த படத்தோட பிளாட் பத்தின சில ஹிண்ட்டுமே பத்தின கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுதுங்கிறத மொத்தமா பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் கிட்ட இருந்து போயிடலாம். அஃபிஷியல் டைட்டில் அவதார் த ஃபயர் அண்ட் ஆஷ். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன டைட்டில் வச்சிருந்தாங்கன்னா அவதார் த சீட் பியரர்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அது இப்போதைக்கு மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபயர் அண்ட் ஆஷ்னு சொல்லி ரொம்ப ஒரு காமனான டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வே ஆஃப் வாட்டர்னு இருந்துச்சு. புரியுதா? படம் எர்த்து சம்மந்தப்பட்டது, அதாவது மரம் செடி கொடிகளை வந்து அழிக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து வாட்டர் தண்ணிக்குள்ள வந்தாங்க. இப்போதைக்கு ஃபயரு. அடுத்த படம் கண்டிப்பா ஏரா தான் இருக்கணும். அதை தொடர்ந்து எல்லா மக்களையுமே ஒன்று சேர்த்து அவதார் த லாஸ்ட் ஏர் பெண்டராவே இந்த பக்கம் மாறிடுவாங்க போல. கிட்டத்தட்ட அதை அப்படியே கொஞ்சம் பட்டி பண்ணி கூட்டு வரும்போது தான் எனக்கு தோணுது. பட் எனிவேஸ் இப்போதைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். இதோட அவங்க சாதாரண டைட்டில் கொடுக்கல. பிகாஸ் இந்த படத்துல ஒரு புது நாவி கிளான் வந்து பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் படத்துல நீங்க ஒமெட்டிக்காயை பார்த்திருப்பீங்க. இக்ரான்ஸ் எல்லாத்தையுமே வச்சு இந்த மாதிரி பறந்துட்டு இருப்பாங்க. செகண்ட் படத்துல அந்த தண்ணியில் வாழக்கூடிய மெட்கைனா கிளானை பார்த்துருப்பீங்க. இப்போதைக்கு 3வது முக்கியமான ஒரு கிளான் ஃபயர் பீப்புள். ஸோ ஃபயர் அண்ட் ஆஷ் பீப்புள். இவங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி ரிவீல் செய்யப்படல. அதுக்கு நம்ம படம் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக்கை இந்த மாதிரி சில முக்கியமான 4 கான்செப்ட் ஆர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 4 கான்செப்ட் ஆர்ட்டையும் பேக் டு பேக் பார்த்துலாமா? ஸ்டார்டிங் வித் இந்த கான்செப்ட் ஆர்ட். ஸோ இதில் நம்ம அந்த ஃபயர் அண்ட் ஆஷ் பீப்புளோட லீடரை பார்க்குறோம். வெராங்க் ஒரு ஃபீமேல் லீடர் தான் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க ஒரு ஃபியர்ஸான வாரியராக இருப்பாங்களாம். இதுக்கு முன்னாடி வந்த நாவி மக்கள் எல்லாருமே ரொம்ப அன்பு போதிக்கக்கூடியவங்க, நேச்சர் கூட ஒன்று சேர்த்து வாழணும் அப்படின்னு சொல்றவங்க. பட் இந்த ஃபயர் பீப்புள்ஸ் எல்லாருமே பேருக்கு ஏற்ற மாதிரி எப்போதுமே ஆக்ரோஷமா இருக்காங்களாம். பார்த்தோன்னே அடிச்சுட்டு அப்புறம் தான் கேள்வியை கேட்பாங்களாங்க. அந்த மாதிரி ஒரு வாரியர்ஸா இருக்கவங்கள தான் காமிக்க போறதா சொல்லப்பட்டிருக்கேன். மற்றவங்க எல்லாருமே எய்வா கூட கனெக்ட் ஆகியிருப்பாங்க. அமைதியை வாழக்கூடியவங்க, பீஸை விரும்பக்கூடியவங்க. பட் இங்க இருக்கவங்களுடைய அந்த லுக்கை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியணும், தே ஆர் ஃபியர்ஸ் வாரியர்ஸ். அண்ட் அவங்களுடைய இக்ரான்ஸை பாருங்க, தலையில கொம்புலாம் வச்சுக்கிட்டு பயங்கரமா இருக்கு. லைட்டா ஒரு ஹாரர் ஃபீல் வரதாக செய்து ஒரு மாதிரி பயங்கரமா இருக்காங்க. பார்க்கவே வேற மாதிரி லுக்ல தான் இருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த பிக்சர். ஸோ இதுல அவங்க நடுவில் ஒரு கேம்ப் ஃபயர், மூளைக்கு ஒரு ஃபயர் மாதிரி ஏற்றிட்டு அதை சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியுது. மோஸ்ட்லி அது அவங்களுடைய ரிச்சுவலா இருக்கணும்னு நினைக்கிறேன். அகைன் அந்த லுக்கை திடீர்னு பார்க்கும்போது இது அவதாரா இல்லை ரெசிடென்ட் ஈவிலாடா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தானே இருக்கு. மோஸ்ட்லி அவங்க ஒரு ஜாம்பி ஃபீலை தான் கொண்டு வராங்க. உடம்பு முழுக்க ப்ளூ கலர்ல இல்லை, அவங்க லைக் ஒரு பேல் ஒயிட் கலர்ல தான் இருக்காங்க. அண்ட் சில பேர் அங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா மாஸ்க்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாஸ்க்கை பார்த்தாலே பயங்கரமான ஒரு மாஸ்காக தான் இருக்கு. வராங்கே எடுத்துக்கோங்களேன், அங்கே வராங்க ஒரு தலையில இருக்க அந்த மாஸ்கே ரொம்ப விகாரமா இருக்கு. லைக் ஒரு கேனிபல்ஸ் மாதிரி தான் வந்து காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. கேனிபல்ஸ் மீன்ஸ் ரொம்ப கொடூரமானவங்களா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். D23 ஈவெண்ட் அட்டன் பண்ண பல பேர் இந்த லுக் அப்படியே டைரக்டா பார்த்துட்டு அப்புறம் ஜாம்பி ஃபீல் வந்துச்சு அப்படி வந்து சொல்றாங்க. எனக்கும் திடீர்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஜாம்பி வைப் தான் வருது. பட் இவங்க ஜாம்பியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க அந்த இவ கூட கனெக்ட் ஆகாத ஒரு செப்பரேட் கிளானா இருக்கான சான்சஸ் அதிகம். அவங்க லுக்கு, அவங்க ஆர்னமெண்ட்ஸ், அவங்களுடைய இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே ஒரு சாட்டனிக் ரிச்சுவல்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. எனக்கு என்னமோ இந்த அவதார் 3ங்கிறது ஒரு ஹாரர் வைப்பு கொண்டு வருமோங்கிற ஒரு தாட் இருக்க தான் செய்யுது. அது உண்மையிலேயே நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து அவதார் 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா ஒரு ஃபீல் குட் வைப்பு தான் கொடுக்கும். பட் இந்த படம் ஹாரர் வைப்பை கொடுத்தா அது தாறுமாறா இருக்கும். அண்ட் ஜேம்ஸ் கேமரோனுக்கு அது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. ஏலியன் எடுத்திருக்காப்ல, டெர்மினேட்டர் 1, 2. மனுஷனுக்கு ஹாரர் தனியாக சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது எப்படி பண்ண போறாரு அந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது தொடர்ந்து இந்த 2 பிக்சர்ல நம்ம மெட்கைனா மக்கள் அண்ட் ஒமெட்டிக்காய் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் அண்ட் ஆஷ் பீப்புள்ஸ் கூட ஒன்னா ரிலேட் ஆகிற மாதிரி சீக்வன்ஸ் வந்து காமிக்கப்பட்டிருக்கு. முக்கியமா இந்த ஷாட்ல பாசிபிள் இங்க இருக்கிறது நெட்டீரியா தான் இருக்கணும் நம்புறேன். அவ தன்னுடைய அந்த பேன்ஷி மூலியமா ஏதோ ஒரு பறக்கிற வில்லேஜை நோக்கி போயிட்டு இருக்கா. அதுவும் இந்த ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏர் பலூன் மாதிரி தான் அது காமிக்கப்பட்டிருக்கு. மேபி இந்த மக்கள் எல்லாருமே, இந்த ஃபயர் பீப்புள் எல்லாருமே ஒரு பறக்கிற வில்லேஜ்ல இருக்கலாம். ஸோ தரையோட தரையா அவங்க கனெக்ட் ஆகி இல்லாம அவங்க மொத்த கிளானுமே ஒரு பறக்கிற ஏதாவது ஹாட் ஏர் பலூன் மாதிரி அதுல சர்வைவ் ஆகலாம் நம்புறேன். இவங்க சுத்தி ஆடிட்டு இருக்காங்களே அந்த நெருப்பே பாசிபிளி இந்த பலூனோட ஒரு ஃபியூல் சோர்ஸா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதாவது இந்த மொத்த கிளானுமே பண்டாராவோட கனெக்ட் ஆகி இல்லாம செப்பரேட்டா தனித்து விடப்பட்டிருக்காங்க போல. பட் ஒய் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுபதான செய்யுது. ஸோ அவங்களே இந்த பக்கம் நம்ம நெட்டிரி அண்ட் ஒமெட்டிக்காய் அண்ட் பாசிபிளி மெட்கைனா மக்கள் எல்லாருமே தங்களுடைய இந்த பேன்சீஸ் மூலியமாவும் இக்ரான் மூலியமாவும் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க போல. திடீர்னு எதுக்கு ஒரு ஃபயர் கிளான் பீப்புளை உள்ளே இறக்கணும்? இவங்களுடைய பேக் ஸ்டோரி என்னவா இருக்க போதுங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போதைக்கு இந்த ஃபயர் கிளான் சம்மந்தப்பட்ட ஒரே ஒரு கேரக்டர் பேர் மட்டும் தான் ரிவீல் ஆகியிருக்கேன், வெராங்க். அவங்க பாசிபிளி இந்த படத்தோட வில்லனா இருக்கலாம்ங்கிற மாதிரி ஆல்ரெடி டீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்கமிங் 2 படங்களுக்குமே இவங்க மெயின் வில்லனா வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா ஒரிஜினலா பார்க்கும்போது ஜேம்ஸ் கேமரன் அவதார் 3யோட முடிக்கிற பிளான்ல தான் இருந்தாரு. பட் அவதார் 4 and 5 சொல்லி எக்ஸ்டெண்ட் ஆன அப்புறம் அந்த வில்லனா அடுத்த படங்களுக்கும் அழகாவே கூட்டு வரலாம். அதுவும் அவதார் 5ல நம்ம பூமிக்கே ரிட்டர்ன் ஆகிற மாதிரிலாம் கதை எழுதியிருக்காங்களா. அது என்ன மாதிரி வரப்போதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து பார்த்தா தான் தெரியும். 2030 ஆகும் நினைக்கிற வரதுக்கு. பட் இதுல வெராங்க் தான் மெயின் வில்லனா வர மாதிரி சொல்லப்படுது. அண்ட் எதுக்கு அவங்க மற்ற மக்களை அட்டாக் பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. இது வரைக்கும் அகைன் நம்ம நாவி மக்களை நல்லவங்களா தானே பார்த்திருக்கோம். இவங்க ஃபியர்ஸ் வாரியர்ஸா இருக்கும்போது இவங்க நாவி மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கெட்டவங்க தான் காமிக்க ட்ரை பண்றாங்க. நாவி இனத்துக்குள்ளேயே ஒரு சிவில் வார் கூட ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இந்த மாதிரி ஒரு சின்ன அடித்தளம் அவதார் 1லயே போட்டிருப்பாங்க.
அதாவது அவதாசா வராங்களே ஹியூமன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த நாவி மக்களை மற்றவங்க எல்லாருமே வெறுக்காங்க. ஃபர்ஸ்ட் வெறுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜேக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளானையுமே ஒன்று சேர்த்துட்டு அப்புறம் தான் ஜேக்கை தங்களுடைய லீடராகவே அக்செப்ட் பண்ணாங்க. அந்த ஒரு விஷயம் பாசிபிளி இந்த ஃபயர் நேஷனுக்கு பிடிக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது எப்படி அவதாசை நீங்கள் வந்து லீடர்ஸாக எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை ஏற்படுறதுக்கான சான்சஸும் இருக்கு. நார்மலாகவே இந்த மாதிரி ஃபயர் நேஷன் இந்த அவங்களுடைய கிங்டமை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக கூட சண்டைக்கு வரலாங்க. ஏன்னா பெண்டாராக்குள்ள நம்ம ஒரு 2-3 செக்ஷன் மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ அது தோணுது மிக பிரம்மாண்டமான அந்த உலகத்தில் நம்ம பூமி போலவே ஏகப்பட்ட எம்பரர் மைண்ட் செட்டோட பல பேர் இருக்க தான் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி கூட பாசிபிளி இந்த ஃபயர் அண்ட் ஆஷ் பீப்புள்ஸை காமிக்கலாம். அண்ட் இவங்க பொசஸ் பண்ணப்பட்ட கேரக்டர்ஸாகவும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது உண்மையானு தெரியல. லைக் அந்த எய்வா அந்த கடவுளுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கேரக்டர்ஸ் அவங்களை வந்து காமிக்கலாம் சொல்லப்படுது. நல்லதுன்னு ஒன்று இருந்தா கெட்டதுன்னு ஒன்று இருக்குதானு செய்யணும் இங்காங். ஸோ அந்த வகையில் பண்டோராவுக்கு எல்லா வகையிலுமே நல்லது செய்யக்கூடிய பண்டோரா மக்களை பாதுகாக்கக்கூடிய எய்வா இருக்க மாதிரி ஏவாக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஏதாவது ஒரு பவர் இருக்கணும்ல. அது மேபி இந்த ஃபயர் நேஷன் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பவர் இந்த ஃபயர் நேஷன் மக்கள் யூஸ் பண்ணி இந்த மொத்த பண்டோராவையுமே டேக் டவுன் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு போர் முனையில் அவங்க வருவாங்களான்னு தெரியல. பட் நாவி மக்கள் கிட்ட இருக்க கெட்டவங்களை காமிக்கிறது தான் பிளானாக இருக்கு. அதே மாதிரி ஹியூமன் சைடை இது வரைக்கும் கெட்டவங்கள தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் ஹியூமன்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லவங்களை பேஸ் பண்ணி கதை நகர போதான். ஸோ இந்த படத்தில் ஹியூமன் சைடில் இருக்க நல்லவங்களையும் இந்த நாவி சைடில் இருக்க கெட்டவங்களையும் தான் காமிக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் ஆக்சுவலாக விண்டீஸ்லாம் இருக்கும்போது ஒரு அரச பஸ்ல அங்கங்கே அடிபட்டு இருந்துச்சு. அதை நம்ம ஜேம்ஸ் கேமரன் இப்போ நடந்த D23 வட்டில் எங்கேயுமே கன்ஃபார்ம் பண்ணல. பட் நம்ம வின் டீசல் ஜேம்ஸ் கேமரன் கூட ஒன்னா சேர்ந்து அவதார் 3 செட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் அந்த ஹியூமன் சைடில் காமிக்கிற அந்த நல்லவங்க செட்டப்லாம் பாசிபிளி நம்ம வின் டீசல் ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். போன படத்தோட எண்டிங் படி பார்க்கும்போது மெயின் வில்லனே சாவல. ஜெனரல் குவாரிச் உயிரோட தான் இருக்காரு. தன்னுடைய பையனை காப்பாற்றிட்டு அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருப்பாரு. ஸோ ஸ்பைடர் அவங்க அப்பா கூட போகாத சமயத்தில் மேபி அவங்களுக்குள்ள இருக்க அந்த பாண்டிங் ஜெனரல் குவாரிச்சை நல்லவனா மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்கு. பட் நம்ம ஜேம்ஸ் கேமரனை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் குவாரிச் தான் 5 படங்களுக்கு வில்லனுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் சொல்ல முடியாது மேபி இந்த ஃபயர் நேஷனே குவாரிச் கீழே தான் இருக்குங்கிற மாதிரி கூட மென்ஷன் செய்யலாம். ஏன் சொல்றேன்னா இந்த கான்செப்டை நல்லா நோட் பண்ணி பாருங்க. பின்னாடி ஒருத்தன் AK-47 கன் வச்சிருக்கான். அதே மாதிரி இந்த பக்கம் ஒருத்தன் ராக்கெட் லான்ச்சர் வச்சிருக்கான். ஸோ நாவி மக்கள் கிட்ட எப்படி ஹியூமன் மேட் கன்ஸ் போச்சு. லைக் எதிரியோட எதிரி எனக்கு நண்பன் அப்படிங்கிற டாப்பிக்கில் கூட குவாரிச் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபயர் நேஷனுக்குள்ளே போகுது. அந்த மொத்த நேஷனுமே தன்னுடைய ஆர்மியாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த வகையில் 5 படங்களுக்குமே குவாரிச் வில்லன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அகைன் நடக்குமான்னு தெரியல. சும்மா அடிச்சு விடுவோம். நடந்தா நல்லது தானே. அதே மாதிரி கீரிங்கிற ஒரு புது கேரக்டரை இந்த போன படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்களே, அவ டேரக்டாகவே இந்த பக்கம் எய்வா கூட கனெக்ட் ஆகியிருக்கான். அவகிட்ட இப்போதைக்கு எய்வாவோட ஸ்பிரிட் இருக்குமா தான் சொல்லப்படுது. அவளுடைய அப்பா யாரு அப்படிங்கிறத இது வரைக்கும் எங்கேயுமே டீஸ் பண்ணாம தான் வச்சிருக்காங்க. ஸோ அப்பா இல்லாமல் போகிறத குழந்தைக்கிற மாதிரி தான் இந்த கீரி வந்து புஷ் பண்ணிட்டு இருக்க இந்த சமயத்தில் மேபி இவ தான் பாசிபிளி இந்த மொத்த படத்தோட ஹார்ட் பீஸாக கூட இருக்கலாம். போன படத்துலையுமே அவள் டெக்னிக்கலாக அந்த மற்ற மிருகங்களை கண்ட்ரோல் பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருந்தா. எய்வாவோட அந்த ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி மீன்களையும் மிருகங்களையும் அவள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா. நேச்சர் கூட அதிகமாக லிங்கான கேரக்டராக தான் இந்த பக்கம் கீரி வந்து காமிச்சிருந்தாங்க. அதுவும் முக்கியமாக எய்வா கூட லிங்கான கேரக்டர். அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா யாரு அப்படிங்கிற ஒரு ரிவீல் பாசிபிள் இந்த படத்தில் நடக்கலாம். இந்த 4 எலிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்க டைட்டில் கொடுக்கும்போது அங்கங்க அவதார் ஏர்பெண்டர் வைப் வருது. அது பத்தாவது குறைக்கி கீரிக்கு அந்த பெண்டிங் பவராக கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு பாதி பெண்டிங் பவர் ஸ்பிரிட் பெண்டிங்னு வச்சுக்கலாமே. இந்த மாதிரி பெண்டிங் பவருமே கொடுக்கும்போது அது கம்ப்ளீட்லி ஏர்பெண்டர் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறதா தான் எனக்கு தோணுது. ஃபயர் நேஷனை கெட்டவங்க மாதிரி அவங்க போர்ட்ரே பண்ணுற அந்த சமயத்தில் பார்ப்போம் அதை என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கன்னு. இந்த படம் அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும்போது டெக்னிக்கலாக இந்த வருஷம் வர வேண்டியது தான். பட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஏன்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் முடிஞ்சு போச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் லைக் 9 hour ஃபுட்டேஜ் இந்த பக்கம் நம்ம ஜேம்ஸ் கேமரன் கிட்ட இருக்காங்க. அந்த 9 hour ஃபுட்டேஜுக்குமே அவர் VFX பண்ணி அதுக்கப்புறம் தான் கட்டை எடுக்க போறாராம். சொல்ல முடியாது. அவதார் 3 ரிலீஸ் ஆன அப்புறம் மொத்த 9 hour ஃபுட்டேஜுமே தனியாக OTTல ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீ பண்ணுனே, நான் உட்காந்து பார்க்குறேன். ஸோ ஏன் கண்டிப்பாக அந்த படத்துக்கான ஹைப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் ஆக்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க டீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆப்வியஸாக வாரியர்ஸ்ன்னு வரும்போது சண்டை இருக்காமல் எப்படி பார்ப்போம் இந்த புது நேஷன் என்ன மாதிரி காமிக்க போகிறாங்கன்னு. எத்தனை அவதார் ஃபேன்ஸ் இருக்கீங்க? நீங்கள் இந்த அவதார் ஃபைன் ஆஷ் டாப்பிக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? புது கான்செப்ட் ஆர்ட்டில் நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு அவசரமான வீடியோவில் மீட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா